ஹாய் கைஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு தமிழ் புத்தாண்டு. ஸோ எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். ஸோ நம்ம சேனல்ல விளாக் போட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்கு. சரி, அதான் அப்படியே விளாக் கண்டினியூ பண்ணலான்னு. அங்க பாத்தீங்களா ஒருத்தர், அவரும் விளாக்ல இருக்காரு. சரி, ஸோ என்ன இந்த யூடியூப் சேனல் வந்துட்டீங்களா ஓனர்? நீங்க தாங்க ஓனர். நான் பேர் மட்டும் தாங்க எங்களுது. நான் ஜஸ்ட் எடிட் பண்ணி போஸ்ட் பண்ணேன், அவ்வளவுதான். சரி, எங்க கிளம்பி ரெடியா இருக்கீங்க? சும்மா இன்னைக்கு தமிழ் நியூ இயர்ல அப்படியே நம்ம கிட்டான எடுத்துக்கிட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் போலான்ட்டு. ஓகே, நம்ம எங்கேயாவது இப்போ வெளியே போகலாம். தெரியல, போகலாம். அப்படியே போகும்போது vlog கண்டினியூ பண்ணலாம். ஓகே गाइस, எல்லாருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சேனல்ல கண்டினியூஸா வீடியோ போட ட்ரை பண்றோம். பட் ரீசெண்டா போட முடியல, vlogsலாம் போட முடியல. பாப்போம், லெட்ஸ் ட்ரை. ரைஸ் அப்படியே கிளம்பியாச்சு. நம்ம கிட்டான எடுத்துட்டு அப்படியே கிளம்புவோம். எடுங்க, பார்த்து எடுங்க. நம்ம கிட்டான் எப்படி இருக்கா பார்த்தீங்களா? இதை பற்றி டீட்டெயில்டாக நான் கார் ரிவ்யூ அப்புறமா போடுறேன் நம்ம வீடியோவில். இப்போ வண்டி எடுத்துகிட்டு அப்படியே பறப்போம். ஹாய், அவ்வளோதான். இவ்வளோ சுடுது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ அம்பத்தூர் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே நம்ம மதுரவாயல் பைபாஸ் போகலான்னு இருக்கோம். அங்கே போயிட்டு நம்ம ஏதாவது டெம்பிள் போகலாம் அப்படின்ட்டு. டுவர்ட்ஸ் வந்து மதுரவாயில் வந்தாச்சு. இப்போ மதுரவாயில் பைபாஸ் வரப்போகுது. எங்கே போகிறதுன்னு தெரியலண்ணா. வண்டி எடுத்தாச்சுங்க, எங்கே போகிறதுன்னு தெரியல. ஆமா, எல்லா கோயிலுமே பாத்தீங்கன்னா 12 o'clock ஃபுல்லா க்ளோஸ் ஆயிருச்சு. இனிமேல் 4 o'clock ஓபன் பண்றேன்னு போட்டிருக்காங்க. ஆமா இருக்கு. பெங்களூர் இங்க 331 கிலோமீட்டர், ஒரே அழுத்து 5 hours. ஃப்ரீயா இருந்தா ஈஸியா போயிடலாம். வண்டி எங்க தான் போகுது? வண்டி நேரா உங்க ஊருக்கு போகுது. ஆமா, எலெக்ஷன் வருதுல, போய் ஓட்டு போட்டு அப்படியே வரலான்ட்டு. யாருக்கு ஓட்டு போட போறீங்க? யாருக்குன்னு தெரியும் எனக்கு. யாருக்கா இருந்தா என்ன, நமக்கு ஏதாவது நல்லது செஞ்சா பரவாயில்ல, நம்பிதான் போடுறோம். நீங்க ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க, யாரா இருந்தாலும் சான்ஸ் கொடுத்து பாருங்க. சீமன் டயலாக் மாதிரி இருக்கு. சீமன் எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் கொடுக்கணுங்க. கொடுக்கலாம், தப்பு இல்ல. இப்ப தளபதி வராரு, அவருக்கு ஒரு சான்ஸ் நீங்க கொடுக்கலாம். கொடுத்துதா பாப்போமே. நீங்க யாருக்கு ஓட்டு போட போறீங்க? நம்ம தலைவர் சூப்பர் ஸ்டார் ஃபேன். நம்ம இல்ல இருந்தாலுமே வந்து நம்ம தலைவர் ஃபேனு, சப்போர்ட் பண்ணுவோம். அன்லெஸ் அன்டில் நம்ம தலைவர் யாரும் தப்பா பேசலாம், நம்ம சப்போர்ட் பண்ணுவோம். பார்க்கலாம். ஓ, இன்டைரக்டா சொல்றானோ? இல்லைங்க, பாப்போம், சான்ஸ் கொடுத்து பாப்போம். தளபதிக்கு தலைவர்னு வாயில வருது, என்ன பண்றது. பேசிக்கலி ஐ அம் ஃப்ரம் சூப்பர் ஸ்டார் ஃபேனு. இது வந்து இதா ஃபர்ஸ்ட் டோலுக்கு வந்துட்டோம். வெயில் ஸ்டார்ட் ஆயிருச்சு, சம்மர் ஸ்டார்ட் ஆயிருச்சு சென்னையில. பட் 2 நாளா கொஞ்சம் பரவாயில்ல. லாஸ்ட் வீக்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர ஹாட்டு, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல. இப்பயும் காருக்குள்ளே ஜாலியா இருக்கு, வெளியே போனா முடியல. காருக்குள்ள பெட்ரோல் போடணும், ஏசி போடணும்ல. வேணா பீச்சு போயிடலாமா? அந்த வெயில் அடிக்கிற வெயிலுக்கு மண்டை காஞ்சி போயிடும். கருவாடுனா செஞ்சு சாப்பிடு. அப்படியே உங்க அம்மாவுக்கு ஒரு பார்சல் அனுப்பிவிடு. நான்வெஜ் நோவா? எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வண்டியாச்சா? இப்ப நம்ம அப்படியே லெஃப்ட் போனா கோயம்பேடு சென்னைக்குள்ள போவோம். நேரா போனா மதுரவாயல் பைபாஸ். சென்னைக்குள்ள தான் இருக்கீங்க, திரும்ப சென்னைக்குள்ள போறேன்னு சொல்றீங்க? இல்ல, சிட்டிக்குள்ள போயிடும். இப்ப நம்ம அம்பத்தூர்ல இருந்து நேரா அந்த பைபாஸ்ல போயிட்டு இருக்கோம். வண்டலூர் போயிட்டு அப்படியே திருச்சி பைபாஸ்ல போய் ஜாயின் ஆயிரும். அப்படியே திருச்சிக்கே போயிருங்க சாம. கைஸ், இந்த கேளம்பாக்கம் இருக்கு இல்லையா, இப்ப நம்ம அப்படியே லெஃப்ட் சைடு போனா கேளம்பாக்கம் வரும். அங்கதான் நாங்க ஃபர்ஸ்ட் சென்னையில வந்து இருந்தோம். எவ்வளவு வருஷம் தான்? 1.5 வருஷமா? 500 வருஷம்.
இந்த பிரிட்ஜ் ஏறி இறங்கினா நம்ம கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட், அதாவது சென்னையோட நியூ பஸ். இப்போ தான் இந்த இடம் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இதே பொங்கல் தீபாவளி டைம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ரஷ்ஷாக இருக்கும். இந்த கிளம்பாக்கத்தில் செங்கல்பட்டு போகிறதுக்கே ஆல்மோஸ்ட் 2 hours ஆகும். இன்ச் பை இன்ச்சாக அவ்வளோ டிராஃபிக்கு. ஏன்னா எல்லா பஸ்ஸும் சவுத் சைடு போகிற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இங்கேனே கிளம்புதா. ஸோ ஃபுல் டிராஃபிக்கு. ஐ திங்க் இந்த இடத்துல வந்து அவங்க கவர்மெண்ட் வந்து மேலே ஒரு ஃப்ளைஓவர் போகிறதா பேசிகிட்டு இருக்காங்க. பட் இது எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ணுவான்னு தெரியல. பட் இங்கே ஃப்ளைஓவர் இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். நம்ம தலைவர் ஆஞ்சநேயர் பார்த்தீங்களா, ஃபுல் டான்ஸ் தான். காரில் போனால் ஒரு நல்ல ஒரு ஃபன். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மகேந்திரா சிட்டி பக்கம் வந்தாச்சு. இந்த மகேந்திரா சிட்டி ஒட்டி லெஃப்ட் எடுத்தோம்னா உள்ளே ஒரு காலபைரவர் கோயிலுக்குன்னு சொன்னாங்க. ஆக்சுவலாக நாங்கள் முன்னே போயிருக்கோம். இப்போ அகைன் நாங்கள் போகலான்னு தோணுச்சு. ஸோ அதான் அங்கே போகலான்னு கிளம்பியாச்சு. அப்படியே எல்லாம் அன்பிளான்டு தான். அப்படியே உள்ளே லெஃப்ட் எடுத்தாச்சு பாருங்கள். இதான் உள்ள மகேந்திரா சிட்டி உள்ளே போகிற என்ட்ரன்ஸ் தான். ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இப்படி தான் வரும். நாங்கள் லாஸ்ட் டைம் அந்த காலபைரவர் கோயில் போகும்போது சிங்கபெருமாள் கோயில் லெஃப்ட் எடுத்து உள்ளே போனோம். அது ஒரு 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லேக் அது மாதிரிலாம் இருக்கும். பட் இது வந்து மகேந்திரா சிட்டி உள்ளே போகுது. 2 சைடு ஃபுல்லாகவே கம்பெனிஸ் தான் இருக்குது. கோர் கம்பெனி, ஐடி கம்பெனிஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆமாம், கடையும் நிறைய கடை உள்ளே இருக்குது. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இதுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம் நாங்கள். பாருங்கள், ஃபுல்லாக க்ரீனிஷாக இருக்குது, பார்க்கறதுக்கு நல்லா இருக்குது. ஆக்சுவலாக உள்ள இந்த டைமிங் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 2 o'clock இருக்கும். அந்தளவு உள்ள வெயில் வரல. ஏன்னா ஃபுல்லாக மரம் கவர் பண்ணியிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி இடத்துல ட்ராவல் பண்ணுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. இந்த இடம் பார்த்தீங்கன்னா மகேந்திரா சிட்டி கிராஸ் போனோன்னே டெட் எண்ட் இந்த ரோடு தான் வருது. இந்த வழியாக போனால் டேரெக்டாக அந்த கோயில் போகணும்னு சொன்னாங்க. ஸோ அந்த வழியாக அப்படி போயிட்டுருக்கோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மரம் தான். ரோடு பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரவாக இருக்குது. இப்போ தான் அந்த அந்த சிமெண்ட் ரோடு போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரோடு பார்த்தீங்களா, இப்போ தான் இங்கே போட்டுட்ருக்காங்க. மேபி முன்னெல்லாம் வந்து மண் ரோடாக இருந்திருக்கலாம். நாங்கள் ஆல்மோஸ்ட் ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக இந்த 2 மலை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மலைக்கு கீழே தான் அந்த காலபைரவர் கோயில் இருக்குன்னு சொன்னாங்க. அதான் அப்படியே போயிட்டே இருக்கோம். 2 சைடும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரோடு வந்து ரொம்ப சின்ன ரோடாக தான் இருக்குது. பார்த்து தான் ஆக்சுவலாக ட்ராவல் பண்ணணுன்னுக்கிட்டு ஒரு கார் போகிற வழி பார்த்து தான் வழியே இருக்குது. ஐ திங்க் நம்ம ரீச் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஆர்ச்சு தான் நினைக்கிறேன். ஆமாம், இதுதாங்க. வாங்க அப்படியே உள்ளே போகலாம். அப்படியே போய் காலபைரவரை பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வரலாம். இதுதாங்க கோவிலோட என்ட்ரன்ஸு. ஸோ நம்ம ரீச் ஆகிட்டோம். ஃபஸ்ட்டெல்லாம் பார்க்கிங்க்கு சார்ஜ் இல்லை, பட் இப்போ வந்து 30 rupees சார்ஜ் பண்ணுறாங்க. கோவிலுக்கு என்ட்ரன்ஸ் வந்துட்டோங்க. ஸோ உள்ளே என்ட்ரி ஆகும்போதே அன்னபூரணி அம்மன் சிலை இருக்கும். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா பிறப்பு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் என்ட்ரன்ஸில். ஸோ அப்படியே அந்த ஒயிட் கலரை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோன்னா நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே பார்க்குறதே காலபைரவர் சன்னதி தான். போக போகவே அங்கங்கே வாசகங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்க்கும்போதே ஒரு மாதிரி மனசுக்கு நிறைவாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக உங்கள் மைண்ட் ஒரு மாதிரி டிஸ்டர்பாக இருக்குது, நம்ம எங்கேயாவது கோயிலுக்கு போகணும் அப்படிங்கும்போது இங்கே வந்தீங்கன்னா கூட்டமும் இருக்காது, அதே மாதிரி உங்களுக்கு சுற்றி அட்மாஸ்பியருமே சூப்பராக இருக்கும். ஸோ அங்கங்கே தரிசனம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டைரெக்ஷன்ஸ் போட்டே இருப்பாங்க.
ஃபைனலி நம்ம என்ட்ரன்ஸ்க்கு வந்தாச்சுங்க. ஸோ இதுக்குள்ளே போனால் தான் நம்ம தரிசிக்க முடியும். அதுக்கு முன்னாடி பைரவர் பாதத்துக்கு அபிஷேகம் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் இருந்தது. ஸோ 10 ரூபி பே பண்ணால் நம்ம ஒரு கிளாஸில் வாட்டர் தராங்க. அது நம்ம பாதத்துக்கு, சாமி பாதத்துக்கு ஊற்றி அபிஷேகம் பண்ணிவிட்டு சாமியும் பார்க்கலாம். ஸோ அது ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ அதை பண்ணிவிட்டு இது தாங்க, இந்த ஸ்டெப்ஸ் மேலே ஏறி போனோன்னா இந்த லிங்கத்துக்கு பின்னாடி தான் காலபைரவர் இருப்பாங்க. பட் நாங்கள் மூலவர் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ நாங்கள் அப்படியே மூலவரை தரிசிச்சுட்டு வெளியே வந்துட்டோங்க. ஸோ வெளியே வரும்போது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பைரவர் நிறையா பைரவரோட செல்லெல்லாம் இருந்துச்சு. ஸோ அதெல்லாம் அப்படியே நம்ம கும்பிட்டு வெளியே வரும்போது இந்த மாதிரி திருவோடு மரம்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் அப்படியே நாங்கள் ஷூட் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த சன்னதி நோக்கி போயிட்டோங்க. நெக்ஸ்ட் ஏதோ சுரங்கப்பாதை மாதிரி உள்ளே போச்சுங்க. சரி நாங்களும் அப்படியே இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டெப்பை உள்ளே இறங்கி போனால் ஒரு கிட்டத்தட்ட குகை மாதிரி இருக்குங்க. அந்த சுற்றி இருக்க செட்டப்பே பார்த்திங்கன்னா ஒரு குகைக்குள்ளே போய் நம்ம சாமியை பார்க்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ உள்ளே பார்த்திங்கன்னா நிறையா குட்டி குட்டி சிலை இருந்துச்சுங்க. அதில் நடுவில் என்ன இருந்துச்சுன்னா நம்ம சிவலிங்கமும் பைரவர் சாமியும் இருந்தாங்க. சுற்றியும் அம்மன் சிலை, தென் விநாயகர் சிலை எல்லாமே இருந்துச்சு. ஸோ அருமையாக கும்பிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்து நம்ம பார்க்க போகிற இடம் எனக்கு பர்சனலாக ரொம்ப பிடிச்ச இடம்னு சொல்லுவேன். ஏன்னா இந்த இடத்தோட சிறப்பு என்னென்னா அங்கே உள்ளே போய் நம்ம அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாங்க. ஸோ உள்ளே போகிற என்ட்ரன்ஸே எப்படி இருக்குன்னா நம்ம சிவலிங்கத்துக்கு உள்ளே போய் தான் பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ இதெல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது. உள்ளே போயிட்டு என்ன இருக்குதுன்னு பார்க்கணும், உள்ளே என்ன சாமி இருக்கும் அப்படின்ற ஒரு மாதிரி இன்ட்ரெஸ்ட் வரும் நமக்கு. ஸோ உள்ளே போய் பார்த்தா இதுதாங்க நம்ம தட்சிணாமூர்த்தி. ஸோ அந்த சாமி தான் இருப்பாங்க. சுற்றியும் சிவலிங்கத்தில் மேடை மாதிரி இருக்கும். நம்ம அமைதியாக அங்கே உட்காந்து எவ்வளோ நேரம் வேணாலும் மெடிடேட் பண்ணலாம். ஸோ இது மாதிரி இடமே ரொம்ப சைலண்ட்டாக ப்ளசண்ட்டாக இருக்குங்க. ஸோ ஃபைனலாக இந்த சாமியும் கும்பிட்டு முடிச்சுட்டு நம்ம வெளியே வரும்போது துறப்பு அப்படின்னு சொல்லி இருக்கும். என்ட்ரன்ஸில் பிறப்பு, ஸோ எக்ஸிட்டில் துறப்பு அப்படின்னு இருக்கும். ஸோ ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக இந்த கோவிலை நம்ம பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்துட்டோம். ஒரு வழியாக ஃபுல்லாக கோயிலை சுற்றி பார்த்துட்டு அப்படியே கிளம்பியாச்சுங்க. செம்ம வெயிலிங்க. காருக்குள்ளே எப்படி உட்கார போகிறேன்னு தெரியல, ஃபுல் ஹீட்டு. பரவாயில்ல, வாங்க போகலாம், அப்படியே கிளம்போம். ஆக்சுவலாக இது அன்பிளான்டு தான் இது. ஸோ நியூ இயருக்கு வந்து கோயிலுக்கு போனோம். ஆனா எந்த கோயிலுக்கு பெருசா செலிப்ரேஷன் கிடையாதுங்க, சும்மா அப்படியே ஸோ அப்படியே வெளியில போலாம்னு பிளான் இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த வேலை வந்து இந்த கோயில் ஆல்ரெடி நாங்கள் போயிருக்கோம். ஆக்சுவலாக அது பைரவர் கோயிலுக்கு இது. இப்போ சரி அகைன் போகலான்னு போனோம். பட் முன்னோட நல்லா இருந்துச்சு. இப்போ முன்னையாவது கன்ஸ்ட்ரக்ஷன் போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் ஸ்டார்டிங் கட்டிட்டு இருந்தாங்க. இப்போ ஃபுல்லாக பில்ட் பண்ணி நல்லா இப்போ கார் பார்க்கிங் எல்லாம் வச்சு நல்லா இப்போ நிறைய பேர் ஆக்சுவலாக வராங்க அந்த கோயிலுக்கு. ஸோ அன்பிளான்டாக போனது ஒரு நல்ல ஒரு பிளெஸிங் தான். ஓகே, பரவாயில்ல. நீங்களும் அந்த கோயிலுக்கு போங்க. நான் ஃபுல் வீடியோ நான் உங்களுக்கு மேக் பண்ணி போகிறேன், உங்களுக்கு பாருங்கள். பெருங்குளத்தூர் பைபாஸ் மேலே ஏரியாச்சு. அப்படியே டுவர்ட்ஸ் வந்து நம்ம அப்படியே அம்பத்தூர் கிளம்ப வேண்டியதான். சென்னை பார்த்திங்கன்னா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது. இந்த மாதிரி லீவ் டேஸில் தான் சென்னை பார்க்கவே ஃப்ரீயாக இருக்குது. ஏன்னா மற்ற டைம்லாம் வண்டி ஓட்டுறதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஈவன் பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக ஜாலியாக அப்படியே ஓட்டிகிட்டு போகலாம். கீரே ஷிஃப்ட் பண்ண தேவையில்லை. கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறோம், ஒரு நாள் வீடியோ போட முடியல. அது எல்லாம் சோம்பேறித்தனம் தான், வேறு என்ன, எல்லாத்துக்கும் வர்றதான். சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பை.